ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நாம நேரடியா சத் சங்கத்துல வரோம். ஒரு மாசத்துக்கு பிறகு, ஜஸ்ட் 1 month கேம்புக்கு பிறகு இல்லையா. அப்புறம் பொங்கல் சத் சங்கம் பார்த்தோம். இப்ப பெங்களூருல ஒரு சத் சங்கம். அதனால வாசு எங்க ஆத்துலயும் ஒரு சத் சங்கம் வச்சிருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு சரி வச்சுக்கலாம். அதனால ஒரு சத் சங்கம். சங்கம்னா சேர்றது, அசோசியேஷன். இப்ப சத் சங்கம்னா என்ன? சத். சத் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. எது எக்ஸிஸ்டன்ஸோ அதோட அசோசியேஷன். நேத்திக்கு சொன்ன சத் சங்கம் குட் பீப்புள் அசோசியேஷன். நேத்திக்கு சாயந்தரம் சொன்ன. இன்னைக்கு சத் சங்கம் எக்ஸிஸ்டன்ஸோட அசோசியேஷன். சத் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், சத்தியம். இப்ப சத்துன்னா என்னன்னு தெரியும். எது எக்ஸிஸ்டன்ஸ்? திரிகாலே அபி இது சத்தியம். 3 காலத்திலும் எது இருக்கிறதோ அது சத்தியம். சத்தியத்துக்கு டெபினிஷன் நம்பர் 1. நம்பர் 2, அபாத்தியம் சத்தியம். அபாத்தியம் சத்தியம் அதாவது எதனாலையும் எதையும் நீக்க முடியாம மிஞ்சி நிற்பது எதுவோ அது சத்தியம். அது எதையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. டிஸ்மிஸ் பண்ண முடியாதது எதுவோ மிஞ்சி நிற்கிறது அது சத்தியம். அதுதான் எப்பொழுதும் இருக்கும். எதனாலே நீக்க முடியாதது எதுவோ அதுதான் எல்லா காலத்திலும் இருக்கும். எல்லா காலத்திலும் இருக்கிறது எதுவோ அது சத். கரெக்டா? சரி. நம்பர் 1. நம்பர் 2, எது சத்தா இருக்க முடியும்? குறைவா இருக்கிறது. எது ஒன்று குறைவோ அது நாசமாயிடும், அழிஞ்சு போயிடும், காலத்தினால் வரையறைக்கு உட்பட்டது. எது குறைவா இருக்கிறதோ, ஃபைனைட்டா இருக்கிறதோ அது அழிஞ்சு போயிடும், நாசமாயிடும். அது சத்து இருக்க முடியாது. குறைவா இருக்கிறது சத்தா இருக்க முடியாது. அப்போ இருக்க வேண்டியது சத்து எல்லா காலத்திலும் இருக்கணும்னா அது இன்ஃபினிட்டா இருக்கணும். இன்ஃபினிட் தான் சத்தா இருக்க முடியும். பூர்ணமா இருக்கிறது, குறைவு இல்லாம இருக்கிறது எதுவோ அதுதான் சத்தியமா இருக்க முடியும். அதனால வேத ஸ்ருதி என்ன சொல்றது? பூர்ணமதஹா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே பூர்ணம் ஏவ வசிஷ்யதே. விசித்திரமான மந்திரம் இது, ஸ்ருதி வாக்கியம். பூர்ணம், பூர்ணத்திலிருந்து இந்த ஜகத் வந்திருக்கிறது, அதுவும் பூர்ணம். புரிஞ்சுக்கங்களேன். இந்த பூர்ணம்
பிரம்மன், அந்த பிரம்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வந்தது, ஜகத்து. இந்த ஜகத்தும் பூர்ணம். அப்போ பூர்ணத்திலிருந்து ஜகத்தை மைனஸ் பண்ணினா மிஞ்சி எது இருக்கிறதோ மைனஸ் பண்ணி மீதி, அதுவும் பூர்ணம். கன்ஃபியூஸ் இதுக்கு மேல பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது. ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியாது. கரெக்ட்? ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியுமோ? கொஞ்சம் காலையில தான் இது, ஆனா கூட கொஞ்சம் சிந்திச்சா ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியாது. ஒரு இன்ஃபினிட் தான் இருக்க முடியும். ரெண்டு இன்ஃபினிட் சொன்னா ரெண்டுமே ஃபைனைட். கரெக்ட் தானே? இதுல வேற அந்த பூர்ணம், அந்த பூர்ணத்திலிருந்து இந்த பூர்ணத்தை குறைச்சா மீதி இருக்கிறதும் பூர்ணம் அப்படி சொல்ற. விஜய் இந்த போ, லக்ஷ்மி பக்கத்துல. ஓகே, சரியா? இப்ப பூர்ணத்திலிருந்து பூர்ணம் மிஞ்சி நிற்பது எதுவோ அது பூர்ணம். மூணு ஸ்டேட்மெண்டே ராங். பூர்ணம், பூர்ணத்திலிருந்து பிரம்மனிலிருந்து வெளியில வந்த இந்த பிரபஞ்சம் பூர்ணம். மீதி நிற்பது எதுவோ அந்த பிரபஞ்சத்தையும் கழிச்சுட்டான், மைனஸ் பண்ணிட்டான். மீதி இருக்கிற பிரம்மன் பூர்ணம் சொல்றது. இதுதான் இன்னைக்கு டாபிக். இது பூர்ணமா அபூர்ணமா, எது பூர்ணம் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ண போறோம். ஓகே, இது சுருதி சொல்றதுனால இது தப்பா இருக்க முடியாது. டெஃபினட்டா ஒண்ணு நாம புரிஞ்சுக்கிறது ஏதாவது ராங்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல இத சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாகணும். அப்ப பூர்ணம்னா இந்த வேதம் என்ன சொல்றது? இந்த பூர்ணத்தை தெரிஞ்சுண்டேன்னா உன்னுடைய சகல துக்கம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். இப்ப பேசுற டாபிக்க நாம தெரிஞ்சுட்டோம், சப்போஸ் புரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்னா இம்மீடியட்லி நமக்கு துக்கம் இனி வராது. அப்ப இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன புரிஞ்சுங்க? இந்த பூர்ணத்தை தெரிஞ்சுண்டா இனி நம்ம வாழ்க்கையில ஃபைனைட் குறை இருக்காது. நம்ம உனக்கு என்னப்பா குறை அப்படி இருக்கா இல்லையா, குறைய இருக்காது. இப்ப இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்ப பூர்ணம் என்றது தேச கால வஸ்து, எதனாலையும் குறைவு இல்லாம இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு பூர்ணம். ஓகே, அப்ப ரெண்டு பூர்ணம் என்றது இந்த ஜகத்து நம்ம பூர்ணம் சொல்றது ராங்கா இருக்கும். இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ் பிரம்மத்துக்கிட்ட இருந்து படைக்கப்பட்ட இந்த யூனிவர்ஸ் படைப்பு எப்படிப்பட்டதுன்னா அது கிரியேஷன் இல்லை அப்படி சொல்றது சாஸ்திரம். அப்ப அது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா, பரிணாமம் ஆயிருக்கா? அதுவும் இல்லை. அப்ப நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் இருக்க அது என்னது? அது என்னதுன்னா அப்பியரன்ஸ், தமிழ்ல தோற்றம். எது மாதிரி? வானவில். வானவில், வானவில் எத்தனை கலர்? 7 கலர்ஸ். அது நிஜமா? நிஜமா? அப்பட்டமான பொய். அப்பட்டமான பொய்னா அது தெரிஞ்ச பிறகு அது கலைஞ்சிடுமா? கிடையாது. அதுக்கு வேற 7 கலர்ஸ் எல்லாம் சொல்லி அதுல வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுவோம். பாரு சீக்கிரம் போயிட போறது வானவில். பொய்யான விஷயம் எப்படி தோணும்? தோன்றது. டெய்லி சன்ரைஸ் சன்செட். நாங்க இன்னைக்கு நேத்திக்கு வரைக்கும் நான் சன்செட் பார்த்தேங்க, பியூட்டிஃபுல்லா. அந்த பில்டிங் குள்ளற கொஞ்சம் கொஞ்சமா போகுது. நம்ம கிட்ட அது ஏன் போறது? அவ ஆத்துக்கு போறது, அது சூரியன் அப்படி சொல்லிடணும். அப்ப சன்ரைஸ் சன்செட். உங்களெல்லாம் இங்கல இருந்து அழைச்சுன்னு போய் கன்னியாகுமரியில வேற சன்ரைஸ் காட்ட போறோம்.
அங்க வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு பிளேஸ் வேற வச்சிருக்கான், பாயிண்ட், சன்ரைஸ் பாயிண்ட். அங்கேருந்து வியூ பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா 3 பக்கம் கடல்ல இருந்து இங்க சன்ரைஸ் எங்க வருதுன்னு தெரியல. இப்படி இருக்கிறது ஆங்கிள் இது. அங்க வந்து 3 கடல்ல அப்படியே தக்க 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 பியூட்டிஃபுல்லா வரும். அதுக்கு ஒரு பாயிண்ட் வேற வச்சிருக்கான், சன்ரைஸ் பாயிண்ட். இந்த விவஸ்தா எல்லாம் அப்பட்டமான சன்ரைஸ் ஆகிறதுல செட் ஆகிறது. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது? சத்தியமா தெரியுதோ? நமக்கு எது எக்ஸ்பீரியன்ஸோ அதனால தான் அது பொய்ன்னு சொல்றோம். நம்ம சாதாரணமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அது சத்தியமாகணும். சாஸ்திரம் சொல்றது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது அப்பட்டமான பொய். Why? Your experience. அதனால சன்ரைஸா இருக்கட்டும், காணல் நீரா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிறது. இது அப்படி இருக்கிறது. அப்போ இந்த ஜகத்து ஜஸ்ட் லைக் சன்ரைஸ் மாதிரி நமக்கு தோன்றுகிறது. இருக்கிறது பூர்ணம் தான். அந்த பூர்ணமும் என்ன அப்படின்னா சாஸ்திரம் ஒன் மோர் ஸ்டெப் போய் அந்த பூர்ணம் பிரம்மன் சாக்ஷாத், வேற யாரும் இல்ல, கோண்டு இல்ல, நீ தான் அந்த பிரம்மன். அருணகிரிநாதர் ரொம்ப அழகா பாடுறார். அவர் என்ன பாடுறாரு? நீ வேறானாதிருக்க, நான் வேறானாதிருக்க, நீ வேறானாதிருக்க, நான் வேறானாதிருக்க, நீ வேறில்லை நான் வேறில்லைன்னு பாடுறேன் அருணகிரிநாதர். நீ வேறானது இருக்க, நான் வேறானது இருக்க அப்படின்றார். அதனால தத்துவமசி தான் அப்படி சொல்றாரு. உபனிஷத் சொல்ற தத்துவமசிய நீ வேறு நான் வேறு கிடையாது, அருணகிரிநாதர் சொல்ற. அதனால அந்த பரம்பொருள் பிரம்மம் சாட்சாத் ஈஸ்வரா இந்த பக்கம் வந்துருமா, நீங்க உட்கார்ந்து. அந்த சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபம் யாரு அப்படின்னா நீ அப்படி சொல்ற. இது யாரோ சொன்னா பரவாயில்ல, யாரோ சுப்பினி ஏதோ சொல்றான், இல்ல கொஞ்சம் ஆல்கஹால் போட்டுட்டு நீ தான் அந்த கடவுள், இல்ல நான் தான் அந்த கடவுள் அப்படிலாம் சொன்னா ஏதாவது இது இருக்கிறது. இதுல சாஸ்திரம் சொல்றது, வேதம் வந்து சொல்றது, வேதம் வந்து பொய் பேசாது. அது ஃபர்ஸ்ட் பேசிக் இது வேணும், நம்பிக்கை வேணும். சாஸ்திரம் பொய் பேசாது, கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீ தான் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படி சொல்றது. இது நாம தான் சுவாமி சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றான் நான் தான் சுவாமின்னு. யாரு? இரண்யகசிபு. அப்படி ஆயிடாதோ? நான் தான் சுவாமின்னு சொன்னா இரண்யகசிபு மாதிரி ஆயிடாதோ? ஆனா இரண்யகசிபு சொல்றதுக்கும் சாஸ்திரம் சொல்றதுக்கும் டிஃபரெண்ட். இரண்யகசிபு நான் மாத்திர சுவாமி, நீ எல்லாம் கிடையாது அப்படின்ட்டான். இங்க என்ன சொல்றது சாஸ்திரம்? எல்லாருமே சுவாமி. நான் எங்க, அந்த பரம்பொருள் நாயகன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எங்க நான் எங்க, இல்ல அப்படி தோணும். அதனால நம்ம அடக்க ஒடுக்கமா சுவாமி வேற நான் வேற அப்படின்னு பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு மதிப்பு மரியாதையில சுவாமி மேல பக்தி வச்சுண்டு சுவாமி வேற நான் வேறன்னு பிரிச்சுண்டா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்ப சுவாமி என்ன ஆயிடுவாரு? ஃபைனைட் ஆயிடுவாரு. ஏன்? என்ன தவிர சுவாமி. நான் ஒரு தனி செப்பரேட் என்டிட்டி, சுவாமி ஒரு செப்பரேட் என்டிட்டி. எப்படி? கரெக்ட் தானே? அப்போ என்னை விட்டுட்டு சுவாமி எப்படி பூர்ணமாக முடியும்? என்னை சேர்த்துண்டா தான் அந்த சுவாமி பூர்ணமாக முடியும். கரெக்டா? இதுதான் ஒரே தகராறா இருக்கு. நான் எப்படி சுவாமி ஆக முடியும்? சப்போஸ் நான் தனியா விட்டுட்டேன்னா சுவாமி எப்படி பூர்ணமாக முடியும்? கரெக்ட் தானே? அப்போ இங்க சாஸ்திரம் சொல்றது
இருக்கிறது சுவாமி மாத்திரம் தான் இருக்கிறது. அந்த சுவாமி ஆசாமி இல்ல. உனக்கும் அந்த சுவாமிக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு தடுத்துன்னு இருக்கு தெரியாம. அது மாதிரி புரிஞ்சுதுன்னா நீதான் சுவாமி. அதுக்குதான் சபரிமலைக்கு மாலை போட்டுண்டோடனே அந்த ஆசாமி என்ன ஆயிடுறாரு? சுவாமி ஆயிடுவாரு. இன்க்ளூட் அவங்க ஒய்ஃப் கூட சுவாமின்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆமா, அந்த ஒரு மாசம் மாத்திரம்தான் சுவாமி வரையலா, சுவாமி சாப்பிடறேலா. இதுக்காகவே சில பேர் மாலை போட்டுக்கிறான். நமக்கு ஒரு மாசம் மரியாதை கிடைக்கிறது. இந்த ஆசாமி சபரிமலைக்கு மாலை போட்டுன்றோன்னு எப்படி சுவாமி ஆகிறான்? இல்ல, இன்னைக்கோ கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்ப மைக் எடுத்து வைக்கிற ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைக்கு, அந்த மைக் ஸ்டாண்ட் ஆள் இருக்கான். அவன் சபரிமலைக்கு போட்டனா, ஓய் மைக் சாமி இங்க வா அப்படின்னு. எல்லாருமே சுவாமி. அட்டெண்டர் சுவாமி, மைக்கு சுவாமி, ஆடிட்டர் சுவாமி, வாட்ச்மேன் சுவாமி, எல்லாம் சுவாமி. மாலை போட்டுண்டான. ஒரு மாலை போட்டுண்டோன்னு ஆசாமி சுவாமி ஆகிறானா என்ன சம்பந்தம்? அந்த சபரிமலையில ஒரு சம்பந்தம் இருக்கு. 18 படி ஏறினீங்கன்னா அங்க ததுத்வம் அசி இருக்கிறது, வேத வாக்கியம். அத மாத்திரம் பார்க்க மாட்டான் யாரும். அந்த 18 படி இவனே ஏற மாட்டான். அவனை அப்படி புடிச்சு போலீஸ்காரன் அப்படி மேல தூக்கி போட்டுருவான். நம்ம காலை அப்படி தொட்டு தொட்டு தான் வரணும். நம்ம சக்தியில ஏறது இல்ல அது. அப்புறம் ஜென்னு கும்பல் இருக்கும். அந்த நெய் இருக்கு இல்லையா, அது அபிஷேகம் பண்ணணும். நம்மளுடைய லட்சுமி அதுதான். வரும்போது எல்லாருக்கும் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கணும். அது வேற சபரிமலைக்கு மட்டும் சும்மா கையாட்டிட்டு வந்தியா அப்படி வேற கேட்பான். அதனால பிரசாதம் கவனமா வாங்கிக்கணும், எவ்வளவு கும்பல் இருந்தாலும். இது ரெண்டும் பண்ணிடுவோம். கடைசியில தத்துவமசி மறந்துடுவான். வேதம் எழுதிருக்கு, அந்த வார்த்தை இருக்க அங்க சமஸ்கிருதத்துல மலையாளத்தெல்லாம் எழுதிருக்கும். அதை பார்த்து இவர் 48 வருஷம் குருசாமி. ஏன் சுவாமி அந்த தத்துவமசி பார்த்துட்டு வந்திருக்கேன்? பார்க்கல சுவாமி, இந்த தடவை போகும்போது பாருங்க. வேதம் சொல்றது தது துவம் அசி, நீ தான் அந்த பரம்பொருள் சுவாமி அப்படின்றத காட்டுறதான் அது. அதனால அருணகிரி நாதர் சொல்றாரு, நீ வேறானாதிருக்க நான் வேறானாதிருக்க அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ நானும் ஜீவாவும் எப்படி ஒன்னாக முடியும்? நான் உத்தரணி ஜலமா இருந்தா, உத்தரணி தெரியல பஞ்சபாத்திரத்துல வர்றது உத்தரணி, அவ்வளவு ஜலம் தான் நானு. சமுத்திர ஜலமும் நானும் எப்படி இருக்க முடியும்? அங்கதான் நீ உத்தரணி நினைக்கிற பாரு, அது தப்பு. சமுத்திரமா நினைக்கிற பாரு. சமுத்திரம் தண்ணி இல்லைன்னா சமுத்திரம் கிடையாது, ஜலம் இல்லைன்னா சமுத்திரம் கிடையாது. உத்தரணி ஜலம் சொல்றமே அந்த சேஃப், ஜலம் இல்லைன்னா உத்தரணி ஜலம் சொல்ல மாட்டோம். அந்த ஜலம் ஒண்ணு, ஏக்கம். ஜலத்தினுடைய கான்டெஸ்ட்ல நான் கான்சியஸ், ஐ எம் சைத்தன்யம். சைத்தன்யம் ஒரு சைத்தன்யம் தான், 10 சைத்தன்யம் கிடையாது. ஏக சைத்தன்யம், கான்சியஸ், ஒரே கான்சியஸ் தான். அந்த கான்சியஸ் தான் பரம்பொருள். ஓகே, அதனால அருணகிரிநாதர் பாடுறார், நீ வேற இல்ல நான் வேற இல்ல அப்படின்றத பாடுறார். ஓகே, அதெல்லாம் சரி. இதுல ப்ராப்ளம் தாயுமான சுவாமி சொல்றக்க, நான் அதுவாக இருக்க வேறொன்றாக நினைப்பது எப்படி? விசித்திரமே அப்படின்றார். இதுவும் நியாயம்தான். அப்ப சப்போஸ் நான் சுவாமியா இருந்து ஏன் எனக்கு சுவாமியா தெரியல, ஆசாமியா தெரியுது, ஃபைனட்டா தெரியுது, குறை உள்ளவனா தெரியுது, துன்பம் உடையவனா தெரியுது, ஏன் சோகம் உடையவனா தெரியுது, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு. ஓகே, அப்ப மனுஷ ஆயுள் உள்ள வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கிறது? கோபம் இருக்கு, ராகம் இருக்கு, அப்புறம் நமக்கு எதெல்லாம் பார்க்கிறோமோ அதுல பற்று இருக்கு, எல்லாம் இருக்கிறது. இதுல இருந்து விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் மோட்சம். நமக்கு பயம் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னா பயமே கிடையாது, அபயம் மோட்சம். பற்றற்ற நிலை வந்துட்டுனா அது மோட்சம். யாரு மேலேயே துவேஷம் இல்லாத நிலை வந்துட்டுனா அது மோட்சம். இப்போ ராக துவேஷ பயம் இதெல்லாம் இல்லாம
ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ இதுல இருந்து நம்மள இருந்து வெளிப்படுத்துறது அந்த நில வரத்துக்கு காரணம் அத்வைதம். ஏன்னா ரெண்டு இருந்தா தான் கம்பேரிசன். கம்பேரிசன் துக்கம், கம்பேரிசன் பயம், கம்பேரிசன் தான் ராக துவேஷம் வருது. நீ பெரியவன், நான் சின்னவன். இந்த ஃபைனைட்டே எதனால வருது? நான் குறைன்னு எதனால வருது? இன்னொருத்தனை பார்க்கும் போது அவன் பெரிய ஆளா மாதிரி தெரியுது, நான் சின்ன ஆளா மாதிரி இருக்கேன். நான் ஆபீஸ்ல என்னெல்லாம் பண்ணி ஒரு ப்ரமோஷன் நிலைக்கு அடையிறோம், ஒரு திருப்தி வருது. பக்கத்து சீட்டுக்காரன் அதை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டான்னா அந்த சந்தோஷம் அடுத்த நிமிஷமே போயிடும். எவ்வளவு பண்ணினாலும் இன்சிக்னிபிகண்டா இருக்கு, ஃபைனைட்டாவே இருக்கிறது. எத்தனை பண்ணினாலும் அது ஃபைனைட்டா இருக்கு. ஏன்னா கம்பேரிசன் இருக்கு. என்னை விட இன்னொரு ஆள் இருக்கானே, எந்த ஃபீல்டுல போனாலும் அங்க ஒரு ஆள் இருக்கானே, என்னை விட ஒரு வல்லவனுக்கு வல்லவன் இருக்கானே அங்க. அப்போ போட்டா போட்டி இருக்கிறது, காம்படிஷன். அப்ப காம்படிஷனே இல்லாத இடம் எங்க? அத்வைதம், ஏகம். அந்த ஒரு பரம்பொருள் அப்படின்னு புரிஞ்சுண்டா அப்போ இந்த காம்படிஷன் உண்மையிலே இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கிறது, ரெண்டு இல்ல. ரெண்டு இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்குது, அப்பியரன்ஸ். எது மாதிரி? வானவில், காணல் நீர். நம்ம எதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது இல்ல. என்ன சுவாமி இப்படி காலையில கூட்டிட்டு வந்து இப்படி சொல்றேன், இந்த 5 எலிமெண்ட்ஸ் எல்லாம் பொய்யா? நான் இத்தனை ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த பிளாட்டு, அது பொய்யா? எனக்கு பேக்ல பெயின் இருக்க, அது பொய்யா? நீயே சொல்ல, மெய்யா? இந்த கேள்வி கேக்குறீங்க. மெய் தான். சரி, ராத்திரி தூங்குனியா? அப்ப பொய்யா? மெய்யா இருந்ததா? பேக் பெயின் இருந்ததா? இருந்தா நீ தூங்கினியா? தூங்கும் போது என்ன ஆயிடுறது? டிசப்பியர். கரெக்ட்? எவ்ரிதிங் டிசப்பியர். சரி, இவ்வளவு லட்சம் கொடுத்து குரோர், இல்லையா, 2 கோடி கொடுத்து நான் இந்த வீட்டை வாங்கினேன்னு அந்த நினைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எப்படி தூக்கத்துல நினைப்பு இருக்கும்? எல்லாத்தையும் விட்டுறீங்க. கரெக்ட்? அங்க ஹஸ்பண்ட் இல்ல, ஒய்ஃப் இல்ல, பேரண்ட் இல்ல, சில்ட்ரன் இல்ல, வாட்ச்மேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாட்ச்மேன் தூங்கினாலும் சேம் ஸ்டேட்மெண்ட், நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் தூங்கினா சேம். இது மாத்திரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. வாட்ச்மேனுக்கும் நானும் சமம்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, தூங்க விட மாட்டான். ராஸ்கல், நானும் நீனும் எப்படி சமமா ஆக முடியும்? ஆனா தூக்கத்துல எல்லாரும் சமம். அது ஒரு இடத்துல தான் சமம். ஏன்னா அது அத்வைதம், டிவிஷன்லெஸ். டிவிஷன் கிடையாதுங்க. கரெக்ட்? ஓகே, அங்க டிவிஷன் கிடையாது. ஆனா அது துக்கமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? ஆனந்தமா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் தூங்க போறோம். டெய்லி எப்படியாவது ஒரு வாரம் தூங்கலன்னா அவனை தொட்டாலே அவ்வளவுதான், ஃபயர் ஆயிடுவான். தூங்குறதுக்கு எதுக்கு போறோம்? டிவிஷன்லெஸ் அத்வைத நிலைக்கு நாம் போகிறோம். டெய்லி ஆனந்தத்துக்கு போகிறோம். அதனால தூங்க போகிறோம். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது? அந்த தூங்கின்னு இருக்கீங்களே அதையே ஜாக்கிரத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் சாஸ்திரம், ஞானம். இப்ப ஞானம், மோக்ஷம், அத்வைதம் இதெல்லாமே சினானிமஸ், ஒண்ணுதான். அப்போ ஜாக்கிரத்துல இருக்கிறது சொப்பனத்துல இல்ல, சொப்பனத்துல இருக்கிறது சுஷுப்தியில, உறக்கத்துல இல்ல. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். எது சத்தியம்? 3 காலத்திலும் உள்ளதுதான் சத்தியம். கரெக்ட்? எது ஒன்று நீக்கக்கூடியதோ அது சத்தியம் கிடையாது. அப்ப ஜாக்கிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தையில நீக்கப்படுறது, சொப்பன அவஸ்தா சுஷுப்தியில, உறக்கத்துல நீக்கப்படுறது. அப்ப ஒண்ணு நீங்க ஒவ்வொரு நாளும் 3 நிலையில மாறி 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 வந்து. கரெக்ட்?
சரி, மாறாம ஒரு ஆள் இருக்கானா இல்லையா? ஜாக்கிரத்துல நான் இருக்கேன், கரெக்ட். சொப்பனத்தை காண்றவன் யாரு? நான் தான். சுஷுப்தில இருக்கவன் யாரு? நான் தான். அந்த ஒரு ஆள் இருக்கானே நான், அது கண்டினியூஸா இருக்கிறது. ஆனா மூணு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்க, அது மைண்ட் மாறிண்டே இருக்கு. அதனால மாறிண்டே இருக்கிறது பொய், அது தோற்றம். அப்படி சொல்லணும். சரி சுவாமி, அடுத்த பாயிண்ட், இந்த அத்வைதத்தை ஆனந்தத்தை இப்படி சொல்றேல, ஏக அத்வைதம் தூக்கம் சொல்லிட்டீங்க. தாயுமானவரும் என்ன சொல்றாரு? தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமும் அப்படின்ற பெருமாள் கிட்ட வேண்டாரு. அந்த தூக்கத்துல என்ன ஆனந்தத்தை அடைஞ்சனோ விழிப்பிலே அப்படி கொடுத்துறேன், எந்த விதமான பேதம் இல்லாத திருஷ்டி எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. நல்ல பிரேயர் அது. தாயுமானவருடைய பிரேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரேயர். அந்த மாதிரி அத தான் சாஸ்திரம் கொடுக்கிறது. எப்படி நீ இந்த ஜாக்கிரத்திலையும் கூட நீ எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கிறது, தடுக்கிறது ஒண்ணு ப்ராப்ளம். ஏன்னா இப்ப ஜாக்கிரத அவஸ்தா மாதிரி, சொப்பன அவஸ்தா மாதிரி, சுஷுப்தி அவஸ்தாவும், சுஷுப்தி அவஸ்தையில அத்வைத சொன்னேல, ஜாக்கிரத்துல இல்லையே. அப்ப அதுவும் அனித்தியம் தானே. ஏக அத்வைதம் சொன்னீங்களா, ஜாக்கிரத்துல இல்லையே. அரே பையா, அதத்தான் ஜாக்கிரத்திலையும் கொண்டு வரதுக்கு தான் ஞானம் சொல்றோம். நீ ஜாக்கிரத்திலேயே அது இல்லைன்னு சொல்லிடாத, இருக்கிறதுக்கு தான். அப்ப எனக்கு ஏன் இல்ல அனுபவம்? எனக்கு ஏன் அது தெரிய மாட்டேன்? ஏன் தெரிய மாட்டதுன்னா, மிகப்பெரிய அப்ஸ்ட்ரகிள் ஒண்ணு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இங்க கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னா, ஆசையே அலை மேலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசைதான். மனசுல ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அந்த அத்வைதத்தை ரிசீவ் பண்ண முடியாது. இதான் ரூல். அப்ப அத்வைதத்தை ரூல்ல நீ ரிசீவ் பண்றன்னா ஒரே ஒரு வழி என்ன? ஆசையற்ற நிலை வரணும். இப்போ சுவாமிஜி, எனக்கு ஒரு ஆசை கூட கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்ல. உபச்சாரத்தை கூட சொல்ல முடியாது. ஒரு ஆசையும் என்கிட்ட இல்ல, எனக்கு ஒரு ஆசை கூட இல்லை அப்படி சொன்னா, அது சொல்றவாளுக்கு தெரியும். இந்த ஓட்டு போடுற மாதிரி எனி பர்சன் ஓட்டு பெரிய கும்பல் இருக்கும். இந்த எலெக்ஷன்ல ஒரு மாய பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கும்பல் இருக்கும். ஆனா ஜெயிக்கிறது ஒருத்தன் தான் ஜெயிப்பான். எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்லை. எல்லாருக்கும் கும்பல் இருக்கு, எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரியே இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரே ஜனங்கள் எல்லாருக்கும் போயிட்டு வந்திருக்கா, பைசா வாங்கிட்டேன். போனவங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. நான் இவனுக்கு ஓட்டு போட போறதுல அவனுக்கு தெரியும். பேசுறான் இல்லையா, அவனுக்கு தெரியும் இவன் எனக்கு ஓட்டு போட போறதில்லை அப்படின்னு. ஆனா கூட எலெக்ஷன்ல ஓட்டு நடக்கும். அது போல நீங்க சப்போஸ் எழுந்திருச்சு, சுவாமிஜி எனக்கு ஒரு ஆசை இல்லை அப்படி சொன்னா, உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த படைச்சான ஈஸ்வரனுக்கும் தெரியும். 3 பேருக்கு டெஃபினட்டா தெரியும். அப்ப இங்க தான் தகராறு இருக்கு. ஓகே, அதனால இந்த ஆசையை பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆசை இருக்க நம்ம விட்டு எல்லா ஆசையும் ஒரு நாள் போயிடும். டெஃபினட்டா எல்லா ஆசையும் நம்ம விட்டு ஒரு நாள் போயிடும். எப்போ சொல்லுங்க பாப்போம்? தூக்கத்துல இல்ல, டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. நாம டெத் ஆயிட்டோம்னா அன்னைக்கு தான் ஆசையெல்லாம் கம்ப்ளீட் ஆகும். அதனால நீ விடலைன்னா கூட அதெல்லாம் விட்டுடும் ஒரு நாள். இதுல புத்திசாலித்தனம் என்னன்னா, அது நம்மள விடுறதுக்கு முன்னாடி
நான் அதை விட்டுட்டேன்னா, ராஜினாமா பண்ணிட்டேன்னா, அதுக்கு வாலண்டியர் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன்னா, ஆசைக்கு சில பேர் முன்னாடி வாங்கிடுவா. பாத்திருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கிடைக்கும். விஆர்எஸ் அந்த மாதிரி விஆர்எஸ் வாங்க சொல்றது சாஸ்திரம். நீனா போய் ஒரு நாள் செத்து போய் ஆசையெல்லாம் போறது இல்ல. அப்ப கூட படுக்க வச்சுட்டு வாய்க்கரிசி போடுறவாளாம் வாங்கோ வாங்கோ வாங்கோ, செத்த பிறகு கூட போட்டுட்டே இருப்பான். அது இல்ல, சாகரத்துக்கு முன்னாடியே இந்த ஆசைய விட்டுட்டேன்னா அத்வைத ஆனந்தம் கிடைச்சிடும். அதனால இந்த துக்கத்துக்கு ஹேத்து, துக்கத்துக்கு காரணம் இந்த ஆசை தான். இந்த ஆசை குறைச்சிட்டோம்னா துக்கம் குறையும். எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு குறையும். அப்ப மோட்சத்துக்கும் மோட்ச ஆனந்தத்துக்கும் அத்வைத ஆனந்தத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? எவ்வளவு தூரம் இருக்குன்னா, ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதுல எழுதணும் எனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு. 1 2 3 4 5 சகஸ்ரநாம ஆசை வரும். அதுக்கு பின்னாடி மோட்சம் இருக்கு. புரியுதா? அப்ப ஆசை குறைய 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 துக்கத்தினுடைய ஹேத்து குறையும், துக்கத்துக்கான காரணம் குறையும். அப்ப துக்கம் இவர் ஃப்ரீ பேர்டா இருக்கலாம். எல்லா ஆசை விட்டுணும் தான் நினைக்கிறேன் சுவாமி, அது விட மாட்டதே அப்படி இருக்கிறது. ஓகே, ஏன் புத்தன் பெரிய ஆளானா? புத்தன் எவ்வளவு பெரிய ஆளு, மகாராஜா. அவன் ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு போனானா விரக்தி ஆகி? யசோதா இருக்கால, முதல் கேள்வி கேட்ட உடனே என்ன, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன், என்னைக்காவது காஃபி கொடுக்கும் போது சண்டை போட்டிருக்கேனா, இல்ல எழுந்துக்கும் போது சண்டை போட்டிருக்கேனா? இப்படி கேட்டாவா? நம்மளை பார்த்து யாராவது கேட்க முடியுமா? நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு சண்டை போட முடியுமா? ஒருத்தர் சொன்னார், சண்டை போடுறதுக்கு தான் கல்யாணமே பண்ணிக்கிறது. அப்பதான் ஒரு என்ன சொல்றது, கேரண்டி கார்டு. வேற யாருக்கிட்ட போய் சண்டை போட முடியும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேற இருக்க முடியும்? சுவாமி சின்மயானந்தா கேட்டார், சஷ்டி பூர்த்தி ஆனவங்க எல்லாம் தம்பதிகள் பெரியவங்க, இதுல சண்டை போடாத தம்பதிகள் யார் அப்படின்னு கேட்டார். என்ன கேள்வியே அபத்தம், கேள்வி அபத்தம். ஒரே ஒரு தம்பதி மாத்திரம் 2 பேர் சேர்ந்து கை தூக்கினாங்க. அப்போ ஷோர் கரெக்ட், 2 பேர் சேர்ந்து கை தூக்கினாங்க, நாளைக்கு சண்டை போடலாம் அப்படின்னு. தாத்தா கிட்ட கேட்டார், சுவாமிஜி ஏன் சண்டை பண்ண? இது அமெரிக்கன் ஸ்டைல். பாட்டி கிட்ட கேட்டாரு. பாட்டி சொன்னா, இவர் கல்யாணம் பண்ணின உடனே புரிஞ்சுத்து, என்ன எல்லாம் புரிஞ்சுத்து, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், இது லைஃப். புரியுதா? அதெல்லாம் ரொம்ப ரேர். சுவாதி நட்சத்திரம் வரும்போது அந்த முத்து வரா மாதிரி ஜென்ரலா பொதுவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை. ஆனா யசோதா கேட்டா, நாம எங்கேயாவது சண்டை போட்டிருக்கேன்னா நீங்க அப்படி சொல்லும் போதே காஃபி கொண்டு வந்து கொடுப்பேன், அப்படி பார்க்கும் போதே ஷர்ட் கொண்டு வந்து கொடுப்பேன், அப்படி வரும்போதே உங்களுக்கு இந்த ஒரு மாட்டின்னு போவால ஐடி கார்டு எல்லாமே ஒரு இம்முன்னா அப்படி கொண்டு வந்து, இதெல்லாம் ஒரு கற்பனை தான், இப்படிலாம் கொடுத்துருவாளா? ஏன்னா 2 பேரும் ஆபீஸ் போகும்போது யாரு ஐடி கார்டு கொடுக்கறது? அதனால முடியாதுன்னு அர்த்தம். யசோத கேட்டா, வீட்டிலேயோ அவ அப்பாவோ சொத்து எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, எல்லாமே இருந்து ஒரு மனுஷன் எதுக்கு விடணும்? என்கிட்ட ஒருத்த கேட்டார், சுவாமிஜி உங்களுக்கு என்ன துக்கம், நீங்க சன்னியாசம் எடுத்துனீங்களே, உங்க வாழ்க்கையோட குறையில எதுல உங்களுக்கு வைராக்கியம் வந்தது கேட்டா ஆச்சரியமா. அப்புறம் ரிஷிகேஷ் போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, அங்க நிறைய பேர் ஏதோ ப்ராப்ளம், அதனால விட்டுட்டு வந்திருக்கான். நான் சொன்னேன், இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சன்னியாசம் எடுத்துட்டோமா, வேற ஒண்ணு.
புத்தா எந்த விதமான இல்லாம ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அவருடைய சொந்த அனுபவம் இல்ல, மற்றவாளுடைய அனுபவத்தை வச்சு வித்ராயல் பண்ணினார். ஆனா எவ்ரி டைம் நமக்கு ஆசையினால படுற துன்பம் கொஞ்சம் நெஞ்ச இல்ல. ஆனா கூட வேற யாரையோ சொல்லிட்டு இருப்போம், கிரக சரியில்லை, செவ்வாய் தோஷம், ஒண்ணு மனுஷால சொல்லிட்டு இருப்போம் யாரையாவது, இல்லைன்னா மேல கிரகத்தெல்லாம் சொல்லுவோம். இருக்கவே இருக்கு, சந்திரன் சூரியன் சந்திரன் 9 கிரகம் இருக்க, அதுல ஏதாவது ஒன்னத்தை போட்டுருவோம். உனக்கு செவ்வாயில ப்ராப்ளம், குருல ப்ராப்ளம், குரு பயிற்சி ஆச்சுன்னா எல்லாம் சரியா, நீ பேரணும். ப்ராப்ளம் வெளியில இல்லப்பா, உன் மனசுக்குள்ள இருக்க அந்த ஆசை இருக்க, அந்த ஆசை தான் படுத்துறது. ஓகே சரி, அப்போ இந்த ஆசையற்ற நிலை சாகரத்துக்கு முன்னாடி நாமே விட்டுட்டோம்னா யுவர் த சேஃப். எப்ப ஆனந்தம் வருது? ஆனந்தம் எப்ப வருதுன்னா எனதுன்றதுல ஆனந்தம் வருது. நான் என்ற சொல்ல எங்க அசோசியேஷன் வச்சுக்கிறேனோ அங்க ஆனந்தம் வருது. இவெல்லாம் நம்மவா சந்தோஷம் இல்லையா? பஸ்ல போகும்போது நம்ம ஆளை பார்த்துட்டா ஒரு சந்தோஷம் வருது. 2.5 சீட்டு டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி உட்காந்துப்பான், யாராவது வந்துருவோம் உட்காந்துரு போறாங்க. அதே போல நம்ம ஆளும் வந்துச்சுக்க, நம்ம ரிலேஷன் என்ன பண்ணுவான், வாங்க உட்காருங்க, நம்மவா? புரியுதுல? இன்னொரு ஆள் வந்துட்டு வச்சுக்கோ, குழந்தைய மடியில தூக்கி உட்காருங்க அப்படின்னு, எப்படி அதுல மாத்திரம் அட்ஜஸ்ட் ஆகுறது? எப்படி? என்ன நம்மது? நானு அசோசியேஷன் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கு. நானு எங்கெல்லாம் அசோசியேஷன் வச்சிருக்கேனோ அங்க ஹாப்பினஸ் இருக்கு. ஒரு விவசாயி வயல்ல நல்லா உழுது ப்ராப்பரா மழைலாம் போட்டதெல்லாம் நல்லா சாகுபடி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எல்லாம் பூத்து குலுங்குச்சுன்னா எத்தனை சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த கிருஷிக்கு, விவசாயிக்கு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் 2-3 வருஷம் மழையே பெய்யல, தண்ணி வறண்டு போச்சு. சரி, அதாவது வித்துட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு வித்துட்டான். வித்துட்ட உடனே மழை நல்லா பெஞ்சுடுத்து. அந்த தடவை நல்லா போட்டான், புத்து குலுங்கிறது. அப்ப ஆனந்தமா இருக்கும். நிலத்துல சாகுபடி ஆகிறது, நல்ல பயிர் செழிப்பா இருக்கிறது, அதை பார்த்து சந்தோஷம் வரும்? நோ, எரியும். அப்போ எனதுன்னு அசோசியேஷன் இருக்கிற வரைக்கும் அதுல சந்தோஷம், எனது இல்லாததுல சந்தோஷம் இல்லை. கரெக்டா? இந்த அல்ப ஐ மாயா, மாயாவோட இருக்கிற இந்த ஐக்கே அசோசியேஷன் வச்சிருந்தா இந்த ஆனந்தம் இருக்க. ஒரிஜினல் நான்ல அசோசியேஷன் இருந்தா எத்தனை ஆனந்தம் இருக்கும். இது எப்படி புரியுறது? இந்த பாகக்கா இருக்க, பாகக்கா கசக்கமா இனிக்குமா? கசக்கும். அந்த பாகக்காயில என்ன பண்ணுவா, வெள்ளம் போட்டு பண்ணுவா. பாத்தீங்களா நீங்க? அப்பப்ப பண்ணணும், மாசத்துக்கு ஒரு தடவை பாகக்காய் பண்ணணும், உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி மீட்டிங்ல சொன்னா தான் நடக்கும். நிறைய பேர் இதுல பண்றதுல, நிறைய பேர் வீட்டுல ஹாஸ்டல் மாதிரி நடத்துவா. மண்டே சௌ சௌ, டியூஸ்டே எத்தனையோ காய்கறி. நான் அதனால காய்கறி ஐட்டம்லாம் சொல்றது, இத்தனை காய் இருக்கு, வாழ்க்கையில ஏதாவது பண்ணிருக்கியோ அப்படின்னு. தெரிஞ்சது 4 தான். 4 திருப்பி திருப்பி 365 நாள் வரும் அந்த சமையல். கேரட், டொமேட்டோ, பொட்டாட்டோ, முடிஞ்சது 365 நாள். அப்போ பாகற்காயில வெள்ளம் கலந்துட்டா அந்த பாகக்காய் கொஞ்சம் கசப்பு போயிட்டு கொஞ்சம் தித்திக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடறதுக்கு ஆனந்தமா இருக்கு. பாகற்காயில இருக்கிற வெள்ளமே இனிக்கிறதுனா பாகற்காயை எடுத்துட்டு வெறும் வெள்ளம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கும்.
இந்த போலி நான் அசோசியேஷன் எங்க வச்சிருக்கிறேனோ அதிலேயே ஆனந்தம் இருக்க, அந்த டூப்ளிகேட் மாயா பிரபஞ்சத்தோட இருக்கிற ஆனந்தமே இந்த ஆனந்தம் இருக்குன்னா, ஒரிஜினல் நானோட அசோசியேஷன் இருந்துனா எத்தனை ஆனந்தம். அதனால நான் என்ற சம்பந்தம் ரொம்ப ரொம்ப இருக்கிறது. அப்போ மாயைக்கு உட்பட்டது இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இப்ப இந்த இந்திரிய சுகம்லாம் இருக்கிறது, சென்சஸ் பிளஷர்ஸ், அதுல ஒரு சுகம் இருக்கு எல்லாருக்கும். என்டையர் யூனிவர்ஸ்க்கு இந்த நாக்கு இருக்க எல்லாத்த விட சுவைக்கு கூட்டுறது. இது ஜஸ்ட் ஒரு கீற்று தான், ஒரு கிரணம். இந்த சட்டியில பாத்திரீங்களா நீங்க, விளக்கு வைப்பாங்களே, அது ஹோல்லாம் இருக்கும். அந்த லைட் எல்லா ஹோல்லையும் வரும், ஒரு கிரணம் அது. ஆனா முழு சட்டி நீ உடைச்சிட்டீங்கன்னா உள்ளர பிரகாச லைட், ஒரிஜினல் லைட். அந்த ஒரிஜினல் லைட்டை காட்டுறதுதான் அத்வைதம். ஓகே, அந்த நீ மாய சட்டியை உடைச்சிட்டீங்கன்னா, இந்த துவைத பிரபஞ்சத்தை நீக்கிட்டீங்கன்னா அத்வைத பிரகாசம் பேரானந்தம் நமக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால சரி சுவாமி, அப்ப மாயை சட்டியை உடைக்கிறது எப்படி? மாயை சட்டி உடைக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசையை நம்ம நீக்கணும். ஓகே, ஆசை எப்படி நீக்கிறது? இப்ப நம்ம உடம்புல ஒரு அங்கீகீனம், இப்ப கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்க. கண்ணு தெரியாதவர்களுக்கு இந்த ரூபா நோட்டுல இருக்க அதை தடவை பார்த்து ரூபாய் சொல்லுவான். ஏன்னா இந்த கை அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். நமக்கு தெரியாது. நானும் தான் இப்படி தடவை பாக்குறேன். நான் இது ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு. அவனுக்கு ஒரு சென்சஸ் குறைஞ்சுனா இன்னொரு சென்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கர். அதனால வேத கால ரிஷிகளுக்கு இந்த காது இருக்க, இந்த டிசிபிள், நமக்கு சவுண்டு இங்க கேட்டாலே, இங்க பாரு உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், இப்படி 4 தடவை வீட்டுல சொல்ல வேண்டியிருக்கு. அப்பப்ப காது இருந்தும் தெலுங்கு காதாயிடும். காது அந்த ரிஷிகளுக்கு இருக்க காது இருக்க ஒரிஜினல் காது. அது எப்படின்னா அந்த சப்தத்தை ரிசீவ் பண்ண வேதத்தை. அப்போ எவ்வளவு பியூர் மைண்ட், எல்லா விதமான ஆசைகளையும் இந்திரியங்களையும் ஒடுக்கிறதுனால மைண்ட் பியூரிஃபை ஆகும். அதனால வேத ஸ்ருதி அவர்களுக்கு இருக்கிறது. மனசுக்குள்ள எந்த விதமான பேதம் கிடையாது. ஆசைகளை அடியோட அவர்கள் விட்டவர்கள். புரியுதுதான்? சரி, அப்போ மாயையை அடக்கணும்னா இதெல்லாம் மாயா பிரபஞ்சம். வானவில் தெரியுறத அது மாயா பிரபஞ்சம். காணல் நீர் தெரியறத, காணல் நீர் தெரியற மாதிரி காட்டினது யாரு? ஜோன்ஸா? அதுதான் ஈஸ்வர மாயா. அந்த மாயை பிரம்மம் பிளஸ் மாயா இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரா, இந்த ஜகத். அப்ப மாயை ஜெயிச்சு சத்தியத்தை மாத்திர பார்க்கணும்னா மாயை ஜெயிக்கணும். மாயை ஜெயிக்கிறது ரொம்ப சிம்பிள். வெளியில போய் அலைய வேண்டாம். மாயை ஜெயிக்கிறதுக்கு மனசு அடங்கணும். மனசு அடங்கணும். மனசு அடங்கிறதுக்கு என்ன செய்யணும் சுவாமி? ஆசை நீக்க. சும்மா அதையே சொல்லாதீங்க, வேற ஏதாவது வேற ஆல்டர்னேட் இருந்தா சொல்லுங்க. வேற வழி கிடையாது. ஆசையை அடக்கிட்டுனா மனசு அடங்கும். மனசு அடங்கிட்டா மாயை ஜெயிச்சுலாம். மாயை ஜெயிச்சுட்டா அத்வைதம். நீ ஒன்னும் அதுக்கப்புறம் செய்யணும், இருக்கிறது காட்டிடும், உள்ளது உள்ளபடி காட்டும். ஓகே, அதனால அப்போ மாயை இருக்கிறத அது எப்படிப்பட்டன்னா முயல் கொம்பு மாதிரி கிடையாது. முயல் கொம்பு அத்தியந்த அசத்து. உண்மையிலேயே அதுக்கு முயல் கொம்பு கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஆனா இது மாயை எப்படி இருக்குன்னா இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி. அதுக்கு பேரு மாயா. மாயாவுக்கு விளக்கம் என்னன்னா யா மா ச மாயா. யா மா ச மாயா. மாயா டெபினிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஒன்று இல்லையோ அதுக்கு பேரு மாயா.
மாயாவோட லட்சணமே அப்படி இருக்கிறது. எது இல்லையோ அதுக்கு பேரு மாயா. மாயா மீன்ஸ் ஜீரோ, சூன்யம், ஒண்ணுமே கிடையாது, சூன்யம். சூன்யம் தான் இத்தனை விரிவா இருந்து காட்டுறது. ஓகே, அப்போ அது தோற்றமா இருக்கிறதுனால நமக்கு அனுபவத்தில் இருக்கும். இப்ப நான் அத்வைத்தம் ஆகி ஞானி ஆயிட்டேன்னா கூட இந்த உலகம்லாம் தெரியும், மாமனார் மாமியார் தெரியும், சம்பந்தி தெரியும். ஆனா எனக்கு எப்படி தெரியும்? ஞானி ஆயிட்டா, ஞானி ஆயின சம்பந்தி எப்படி இருப்பா? எப்படி இருப்பான்னா அவ சொல்ற வார்த்தை எல்லாம் இவளுக்கு ஒன்னும் பாதிக்காது. ஞானத்தோட மகிமை புரியுதோ? ஆடாடாடா, இது எப்படி இருக்கும்? இந்த சம்பந்தி கிட்ட தான் எத்தனை வயசானாலும் நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். கோச்சின் போயிடுவா, புரியுதா? அதனால அந்த வேர்ட்ஸ் இருக்க வேர்ட்ஸ் என்ன பாதிக்காது. கரெக்டா? ஓகே. அதனால என்ன பாதிக்காத ஒரு சூழ்நிலை வரணும்னா நான் என்ன செய்யணும்னா அந்த அத்வைதத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி சரி. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, எப்படி ஜாக்கிரத அவஸ்தையில நமக்கு எப்படி இருந்ததோ ஜாக்கிரத அவஸ்தையில அதே மாதிரி தான் இந்த சொப்பனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க விதவிதமா ட்ரீம் இருக்கும். நான் ஒரே ஆளு தான் படுத்துட்டு இருப்பேன் நான் டார்க்ல. ஆனா அங்க பெரிய சிருஷ்டியா இருக்கும். அந்த சிருஷ்டிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? நான் இல்லைன்னா அந்த கனவு கிடையாது, புரியுதா? ஆனா முழிச்சிட்ட பிறகு அந்த கனவெல்லாம் முழிச்சிட்ட பிறகு என்ன ஆயிடுறது? டிஸப்பியர். இதுக்கு பேரு கனவுல காணும் போது கனவுன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? நீங்க கனவு காணும் போது இது பொய் அப்படி தெரியுமோ யாருக்காவது? சரி, இன்னொருத்தர் கனவு கண்டிருக்கும் போது நீங்க இங்கிருந்து சொல்ல முடியுமோ, நீ கனவு காண்றியா, அது பொய். கனவுல இருக்கானா தூக்கத்துல இருக்கானா எப்படி தெரியும்? இன்னொருத்தரும் சொல்ல முடியாது, நானும் அதை பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனா பொய்ன்னு எப்ப சொல்ல முடியும்? நானே முழிச்சுண்டேன்னா சொல்ல முடியும். முழிச்சுக்கிறது தான். அதனால அதுக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம்னு பேரு. சத்தியமா இருக்கு, அது நம்ம பார்க்கிற உலகம்லாம் சத்தியமா இருக்கு. ஓகே, அது எப்படிப்பட்டது? பிராதிபாசிக சத்தியம். சொப்பனத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஜாக்கிரத்துல ஒரு சத்தியம். ரெண்டு சத்தியமும் தூக்கத்துல போயிடும். ஜாக்கிரதையும் போயிடும், சொப்பனமும் போயிடும். புரியுதா? அதனால ஞானிக்கு மாயை பூஜ்யம், சூன்யம். மாயா மீன்ஸ் சூன்யம், அதனுடைய டெஃபினிஷன். அதனால இந்த பிரபஞ்சம் முழுக்க சூன்யம், பூஜ்யம். அஜ்ஞானிக்கு எப்படின்னா தான் ஒண்ணு வச்சுண்டு பூஜ்யத்தை பக்கத்துல போட்டுக்கிறான். அதனால அவனுக்கு 10, 20, 30, 1000, 10 கோடி விரிந்து பறந்து பிரபஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அஜ்ஞானி பா புதுசு புதுசா இப்ப கிரகம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், நியூ ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்கான். அது அஜ்ஞானி. நம்ம வார்த்தை சொன்னா விஞ்ஞானி சொல்லுவோம். வேதாந்தத்துல சொன்னா அது அஜ்ஞானி. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டே இருப்பா. எது கண்டுபிடிச்சாலும் அது பூஜ்யத்துல சேர்ந்தது. பூஜ்யம்னா என்ன? மாயா. மாயா மீன்ஸ் பூஜ்யம். அது என்ன புரிஞ்சுக்கணும். அப்போ பூஜ்யத்திலே கணக்கு. பிரம்மம் பிளஸ் எக்ஸ்ட்ரா 1 ஸ்டார் பூர்ணம். பிரம்மம் மாத்திர பூர்ணம், கண்டுபிடிச்சதுல சூன்யம். ஓகே, இததான் இப்ப கன்க்ளூஷன் என்னன்னா, சாஸ்திரமும் சொல்றது, இதையே திருமூலர் சொல்றாரு, இதையே கம்பன் ராமாயணத்துல சொல்றான், இதையே கண்ணன் கீதையில சொல்றான். அதனுடைய ஒப்புமையை பார்த்துட்டு கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, பரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு பொம்மை இருக்கு, பொம்மையா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பொம்மையா தெரியும். அந்த கார்பெண்டருக்கு எப்படி இருக்கும்? தேக்கு உட்டா இல்ல சாண்டல் உட்டா பாப்பா, இப்படி பாப்பா. அப்போ
மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது இப்போ இது உதாரணம். திருமூலர் என்ன சொல்றாரு? பரத்தை மறைத்தது பார்புதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம். பார்னா பார் கிடையாது, பார். பார்னா என்ன? உலகம். முதலிய அப்படின்னா 5 எலிமெண்ட்ஸ்: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். இந்த பஞ்சபூதமா பார்த்தீங்கன்னா பரம்பொருள் தெரியாது, பரம்பொருளா பார்த்தா பஞ்சபூதம் தெரியாது. கனியிலே இருப்பதென்ன கண்ண பெருபானே, பார்க்கும் இடமெல்லாம் உந்தன் நிறம் தோன்றுதையான்னு சொன்னா நமக்கு அப்படி தோணுது. சில சமயம் பூஜை ரூமே எங்க இருக்குன்னு தெரியல. நிறைய பேருக்கு பூஜை ரூமுக்கு போறதுக்கே நேரம் இல்லை. அவசர அவசரமா அந்த டேபிள்ல சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். கொஞ்சம் உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு போயேன், நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்ல இப்ப வர பங்கன்ல பண்ணிக்கலாம். அதுக்காக பங்கன் வச்சுக்கலாம், டைம் இல்லாதனால. அதனால சோ நமக்கு இருக்கிற ஒரு பூஜா ரூமுக்குள்ளர போயிருக்கே பூஜை பண்றதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் டேபிள் எல்லாம் நம்ம சுவாமியா பார்ப்போம். பரத்தை மறைத்தது டேபிள், கிளாஸ், தட்டு, மைக்கு. ஞானிக்கு எப்படி? எல்லாமே பூர்ணமா இருக்கு, எல்லாமே ஈஸ்வரனா இருக்கு. நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க கல்யாணம், பார்க்க பார்க்க சந்தோஷம். யாருக்கு? ஞானிக்கு எல்லாமே ஆனந்தம். அவனுக்கு ரோஜா பூ, ஊமத்து பூ 2 டிஃபரெண்ட் கிடையாது. நமக்கு ஒன்னு வசதி, ஒன்னு தாழ்த்தி. ரோஜா வசதி, ஊமத்தை தாழ்த்தி. அவனுக்கு எப்படி இருக்கும்? 2 ஒரே 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 விஷயம் தான், ஆனந்தம். ஆனந்தமா பா. ரோஜாவில் என்ன அவனுக்கு ரியாலிட்டி கொடுக்கிறானோ, ஊமத்தம்பூக்கும் அதே ரியாலிட்டி கொடுப்பான். சரி, நான் கூட அப்படி பாக்குறேன்னு, அது ஒரே ரியாலிட்டியா? நமக்கு டிஃபரெண்டா தெரியும். வேதம் இந்த அத்வைத ஞானம் இருந்தா தான் அதை பார்க்க முடியும். ஞானமேவ திருஷ்டி. அந்த ஞானம் உள்ளுக்குள்ள இருக்க ஞானம் இருக்க, அதுதான் கண்ணு பார்க்கும். உன் கண்ணை வச்சு மைண்டுக்கு கொடுக்க முடியாது. மைண்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்றதோ அதுதான் கண்ணுல தெரியும். அப்ப இந்த ஞானத்துல பார்க்கணும். ஓகே, அதனால ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டமாக இருக்கிறது, அதிஷ்டானமாக இருக்கிறது. ஆத்மா, ஆத்ம சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக, ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை, அந்த அதிஷ்டானத்துக்கு வேறாகவும் இருக்கிறது. இப்ப குழப்ப போறேன், நீங்க குழப்பவே வேண்டாம், ஏற்கனவே குழம்பிதான் இருக்கும். அப்படி சொல்றது புரியுற. ஆனா கூட இப்ப நிஜமாவே குழம்ப போறோம். ஆத்மா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அத்தனைக்கும் அதிஷ்டானம். அதே ஆத்மா அதற்கு வேறாகவும் இருக்கிறது. எப்படி? அதுதான் ஆதாரமா, அந்த ஆதாரத்துக்கும் வேறாக இருக்கிறது. அப்படி சொல்றார் பகவான் கண்ணன் கீதையில சொல்றான், யோமாம் பஷ்யதி சர்வத்ர, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிரினங்களிலும், பொருட்களிலும், எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கிறேன். இது கரெக்ட். பகவான் கிருஷ்ணன் சொல்றார், எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கிறேன். எல்லா பொருட்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா ஜகத்தும், பிரபஞ்சமும் என்னிடம் இருக்கின்றன. கன்ஃபியூஸ் கிடையாது. எல்லாருக்கும் புரிஞ்சுறது இல்ல. பகவான் கிட்ட எல்லார்கிட்டையும் பகவான் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறது பகவான். நம்ம இப்படி ஒட்டுமொத்தமா கேட்டுட்டு போயிடுவோம். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட எல்லாம் இருந்துன்னா நான் எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கேன்னு அர்த்தம். எல்லாத்துக்கிட்டையும் நான் இருக்கேன்னா அது என்ன தாங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்ப பகவானே வேற பொருள்லாம் தாங்கின்னு இருக்கா? அப்படி அர்த்தமாகிறது கேள்வி. ஓகே, எதுக்கு எது ஆதாரம், எதுக்கு எது ஆதாரம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் கூறாரு. என்ன சொல்றாருன்னா,
ஈஸ்வரஹ ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுனா திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஒரே போடுறார். என்ன போடுறாருன்னா, பாரு என்ன சொல்றாரு, யாமாம் பஷ்யதி, எதெல்லாம் பார்க்கிறையோ அதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது, என்னுள் கிட்டதான் எல்லாத்திலயும் இருக்குன்னு சொன்னவரே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் கீதையில சொல்றது, நான் எக்ஸ்ட்ரா சொல்லல, கீதையில் இருக்கிறத சொல்றேன். எனக்கு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு பொருளும் உயிரினங்களும் எதுவும் இல்லை, எதுக்கிட்டையும் நான் இல்லை. பொலிட்டீஷியன்ல மாதிரி பேசுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு, எலெக்ஷனுக்கு பின்னாடி பாரு. இப்பதான் சொன்னாரு முதல் ஸ்லோகத்துல, எல்லா இடத்திலையும் இருக்கிறது நான் தான், எல்லாத்திலையும் இருக்கிறது நான் தான் சொன்னாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன பராமயன் சர்வபூதானி யந்திர ரூட்டானி மாயையா. அது மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் விஷயம் சொல்றாரு. இதுக்கு இன்னும் குழப்பம், நீ பதிலே பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு பதில். நச்ச மத்ஸ்தானி பூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கு ஆத்மா எல்லையை கடந்தது, எல்லாத்தையும் கடந்தது அது, நான் எல்லாவற்றையும் கடந்தவன், எதனும் நான் இல்லை அப்படி சொல்றேன். என்ன இப்படி குழப்பறையில் அப்படி கேட்கறதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு பதில், ந அகம் பிரகாசக சர்வஸ்ய, ந அகம் பிரகாசக சர்வஸ்ய யோக மாயையா சமாவிருத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எல்லாருக்கும் விளங்குவதில்லை, அது என்னுடைய யோக மாயை. அப்படி ஒரு போடுபட்டார். இது மாயை, நீ உன்னால விளங்க முடியாது அப்படின்ட்டார். அதுக்கு உபதேசம் இல்ல, எதுக்கு உபதேசம், புரியுற மாதிரி சொன்னா தானே உபதேசம். எல்லாத்திலையும் இருக்குன்னு சொன்னாரு, எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு, எதுக்கிட்டையும் நான் இல்லைன்னு சொன்னாரு, அதுவும் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் ஃபர்தரா கேட்டா எல்லாம் என் மாயை, நீ புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இது ஒரு உபதேசமா, ஏதாவது லாஜிக்கா சொல்ற மாதிரி இருக்கு, புரியுதுல. கிருஷ்ணர் இப்ப இருந்தாருன்னா கேட்டுலாம் நேரா, என்னையா இப்படி குழப்பற அப்படி சொல்லலாம். கண்ணன் முரண்பாடுகளின் கும்பல் அப்படிலாம் ஒருத்தர் எழுதிருக்கான். இந்த மண்டு உனக்கு புரியலன்னு கேட்கணும் பெரியவங்க கிட்ட, புரியுறதா. நமக்கு புரியலன்னா முரண்பாடு இல்லை, முரண்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த விஷயம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. என்னன்னா அவர் நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லைன்னு சொன்னார் ஒழிய, அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் அப்படி சொல்லல. நான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன்னு என்ன அர்த்தம், 1000 பேர் இங்க இருந்தேன்னா ஒருத்தருக்கும் நான் விளங்க மாட்டேன், என்னை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை, பொடி வச்சு பேசுறாரு. நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லைன்னு என்ன அர்த்தம், ஒரு சில பேருக்கு 1000 பேர் இருந்தா 999 பேருக்கு விளங்கலைன்னா கூட ஒருத்தருக்கு விளங்க முடியும். சர்வத்திர அப்படி சொன்னார ஒழிய கஷ்யாபி, கஷ்யாபினா ஒருத்தருக்கு நான் விளங்க மாட்டேன், அது உபதேசம் ஆகாது. எல்லாருக்கும் விளங்காது, ஒரு சிலருக்கு விளங்கும். கரெக்டா, ஒரு சிலருக்கு விளங்கும். அந்த ஒரு சிலர் யாரு, அந்த ஒரு சிலர் யாரு, நாம தான். நாமன்னா என்ன, புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு காலங்கார்த்தால சத்சங்கம் பேர்ல உங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி படுத்துறேல அப்படி கேட்கிறமே, நேத்துக்கு ஒரு தினசா பேசினேல இன்னைக்கு வேற மாதிரி பேசுறேன்னு
இப்படி ட்ரை பண்றோம் இல்லையா, இந்த சத் சங்கத்துக்கு வந்தவன் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடியவர்கள். அதுல ஒரு சில பேருக்கு இது புரியும். நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், 3000 பேர்ல 30 பேருக்கு சத் சங்கம் வரும். அந்த 30 பேர்ல இன்னைக்கு 13 பேர் வந்திருக்கோம். அந்த 13 பேர்லயும் தொடர்ந்து வந்தா ஒரு சில பேருக்கு இது புரியறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. அப்படி புரிஞ்சுட்டுனா அவனுக்கு பேரு ஞானி. புரியறதுல? அப்ப ஞானிக்கு புரியறது, அஜ்ஞானிக்கு புரிய மாற்றது. ஓகே, பகவான் சொல்றாரு யாருக்கு இது சில பேருக்கு சொன்னாரே, அந்த யாரு சில பேர் மாயையில பாதிக்கப்படாத யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் எல்லா பொருள்களிலும் இருக்கிறேன், ஒரு பொருளும் என்னிடம் இல்லை. அப்படி முரண்படுற மாதிரி பேசுறது இருக்க, இது ஹையஸ்ட் முடிந்த முடிவை கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அர்ஜுனன் அவன் கேட்ட கேள்வி ஏதோ எனக்கு வீடு பங்களா வசதி கொடுங்கன்னு கேட்கல, அல்டிமேட் ட்ரூத் என்ன இருக்கிறதோ அதை சொல்லுங்க அப்படின்ட்டான். அதனால இங்க சொல்றாரு அல்டிமேட் ட்ரூத் என்ன, அது இருக்கிற வஸ்து ஒண்ணுதான். மாயைக்கு பாதிக்கப்படாதவனுக்கு இது புரியும். புரியுதா? அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும். எல்லாமே உதாரணத்துல தான் புரியும். இப்ப சொன்னதையே நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை கம்பன் சொல்றான் ராமாயணத்துல. எப்படி சொல்றான்? அதனால கண்ணன் பொடி வச்சு பேசிட்டான், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கம்பன் ராமாயணத்துல. எப்படி சொல்றாரு? இப்போ செமி டார்க், செமி டார்க்னா புரியுதுல, வெளிச்சம் வெளிச்சம் இல்லாம இருக்கிறது, மாலை நேரம். அந்த மாதிரி சாயந்தரத்துல நம்ம போகும்போது அந்த ஒரு பூமாலை பூமாலை பாம்பா தெரிஞ்சு. உங்களுக்கு இங்க பெங்களூர்ல இத சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலயும் நல்ல முழுமுழுன்னு கான்கிரீட் போட்டிருக்கு. ஆனா ஒரு காலத்துல இங்கெல்லாம் பாம்பு இருந்தது. நம்ம எல்லாம் வரத்துக்கு முன்னாடி பாம்பு இருந்தது இங்க. எப்படி தெரியுது? அந்த பக்கம் எட்டி பார்த்தா பாம்பு புத்து இருக்கு. நான் வந்தோடனே அதை தான் நோட்டீஸ் பண்ணேன். நானும் டெய்லி பார்த்தேன், இப்படி வருது மேல வருதுன்னு. அது நீங்க அதை கொஞ்சம் சத்தியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாம்பு புத்து இங்க இருக்கல, இங்க போகும்போது வேணா எட்டி பார்த்துட்டு போங்க. அதை சத்தியமா பார்த்து மனசுல ஆழமா பதிஞ்சுத்துனா ராத்திரி பாம்பு எல்லாம் மேல எல்லாம் வராம இருக்கும். படியேறி எப்படி வரும்? வரும். கனவு பாம்பு எப்படி வேணா வரும். புரியுதோ? அந்த கனவுல வர பாம்பு உன்னை பயமுறுத்தும். எழுந்துக்கும் போது பார்த்தா ஏன் உதற? பாம்பு வந்துதா பாரு. ஆமா, ஒரு அம்மா பிளாஸ்டர் போட்டு வந்தா, என்ன அப்படி விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? எங்க இருந்து? பெட்ல இருந்து விழுந்துட்டேன் சுவாமி அப்படின்னு. எப்படி? ஒண்ணு ஏதோ துரத்துற மாதிரி இருந்தது, படார்னு கீழே விழுந்துட்டோம். கனவுல இருக்க டாக் துரத்தி கீழே விழுந்து பிளாஸ்டர் போட்டு வந்திருக்கா. புரியுதுல? அப்போ பூமாலை அவனுக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சது. ஓகே, இப்போ பாம்பு பார்க்கிற வரைக்கும் பாம்பு பூர்ணம், கரெக்டா? பாம்பு கம்ப்ளீட், டோட்டலா தெரியுது, பூர்ணம். முழிச்சுட்டா இல்ல அது அறிவுல தெரிஞ்சுட்டா, எந்த பூமாலைய பாம்பா பார்த்தானோ அது அறிவுல வந்துட்டா மாலை தெரியும். இப்ப 2 ஐட்டம் இருக்கு, மாலையும் பூர்ணம், பாம்பும் பூர்ணம். ஒரே வஸ்து தான், ஆனா 2 பூர்ணமா இருக்கிறது. அஜ்ஞானத்தில் இருக்கும் போது பாம்பு பூர்ணம், ஞானத்துக்கு வந்துட்டா மாலை பூர்ணம். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பூமாலை தெரிஞ்ச பிறகு பாம்பு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா, அப்போ இந்த பாம்புக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி பேசினதுக்கு இப்போ கோஆர்டினேட் பண்ணீங்கன்னா இப்ப புரியும். இந்த பாம்பா பார்த்ததுக்கு ஆதாரம் எது? இந்த பூமாலை. கரெக்ட்? பாம்பா பார்த்ததுக்கு ஆதாரம், அதிஷ்டானம் இந்த பூமாலை. கரெக்டா? அப்போ பாம்புக்கு ஆதாரமா இருந்தது பூமாலை. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன? இந்த பூமாலை பாம்பு போல அஜ்ஞானிக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த பிரம்மத்தைய
இந்த பிரபஞ்சமா பார்க்கிறான். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் பிரம்மன். கரெக்டா? இந்த பிரபஞ்சத்துக்கு பார்த்து அனுபவிக்கிற பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் எது? பிரம்மன். கரெக்ட்? அந்த பிரம்மன் தான் ஆதாரம். யாருக்கு? அஞ்ஞானி ஞானி ஆயிட்டானா பிரம்மன் தெரியும். அது தெரியாத வரைக்கும் இது பிரபஞ்சமா தெரியும். பரத்தை மறைத்தது மாமதையான், பரத்தில் மறைந்தது பார்முதலாம் பூதம். ஓகே, அந்த மாதிரி இது தெரிஞ்சுட்டுனா அது போயிடும். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படி சொன்னது, பிரபஞ்சம் என்னிடத்தில் உள்ளது அப்படி சொல்றது எது போல இருக்கிறது? பூமாலைக்குள் தான் பாம்பு உள்ளது. கரெக்டா? பூமாலைக்குள்ள தான் பாம்பு இருக்கிறது. பூமாலை தாண்டி பாம்பு பார்த்தீங்களோ? இல்ல, பார்க்க முடியாது. ஓகே, வேற மாதிரி இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க சைஸ், அதுல பாம்பா தெரியாது. அந்த பாம்பு மாதிரி இருக்கிறதுல தான் பாம்பு பார்க்க முடியும். கரெக்டா? அப்போ பூமாலைக்குள்ளதான் பாம்பு இருக்கிறது, பாம்புக்குள்ளதான் பூமாலை இருக்குது. குழப்பறேல். பூமாலைக்குள்ளதான் பாம்பு இருக்கு. கரெக்டா? ஏன்னா பூமாலையில தான் பாம்பை பார்த்திருக்கோம். பாம்புக்குள்ளதான் நீ என்ன பாம்பு பார்த்துட்டு இருக்கியோ அதுக்குள்ளதான் பூமாலை இருக்கு. குழப்பல, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா போறோம். ஓகே, சரி. ரெண்டுமே உண்மை. ரெண்டு ஆங்கிள் பார்க்கிற தினசுல ரெண்டு உண்மை. ஆனா பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாமம். பாம்புன்னு அலறி அடிச்சுட்டு பயந்தவன் இருக்கானே, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அப்படி பொய்யான பாம்புக்கு அரண்டு போனவனா புரியுதா? அதனால பாம்புன்னு பயந்தவனுக்கு பூமாலை எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பூமாலைய பாம்பு முழுங்கிடுத்து. புரியுதா? அஞ்ஞானம் நீங்கி இருட்டு போய் பகல்ல பார்த்துட்டானே அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? இந்த பூமாலை பாம்ப மறைச்சுடுத்து, தோன்றியது மறைஞ்சுடுத்து. புரியுதா? அது போல பூமாலைக்கு ஆதாரமா இருக்கிறது பாம்பு, பாம்புக்கு ஆதாரமா இருக்கிறது பூமாலை. அது போல இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக என்னிடத்தில் இருக்கிறது. எது ஒன்று இல்லையோ எது ஆதாரமா இருக்க முடியும்? நிஜமாவே பாம்பு இல்ல. அப்படி இருக்கும்போது பூமாலை எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? அதனால அது என்னிடம் இல்லை, அதனிடமும் நான் இல்லை. இப்ப கிருஷ்ணர் சொன்னது புரிஞ்சுதா? அதனால நீ புரிஞ்சின்றிருக்கிறது வரைக்கும் பூமாலைக்குள்ளதான் பாம்பு இருக்கு, அந்த பாம்புக்குள்ளதான் பாம்பு இருக்கு அப்படின்னு பூமாலை இருக்குன்றது உபச்சாரத்துக்கு சொன்ன ஒழிய நிஜமாவே என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னிடம் எதுவும் இல்லை. அப்படி கிருஷ்ணருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த பாம்புன்னு தெரிஞ்சதே அவனுக்கு ஏன் தெரிஞ்சது? இருட்டுனால தெரிஞ்சது. இருட்டுனால தெரிஞ்சு, செமி டார்க். ஓகே, நல்ல பட்ட வெளிச்சத்திலேயே பாம்பு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அந்த தேவி ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க இல்ல, சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல், அதோட பெரிய ஹாஸ்பிட்டல், அங்க போய் பரீட்சை பண்ணி பார்க்கணும். பகல்லையே தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டார்க்கா நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் தாண்டி தான் பாம்பு புத்து இருக்கு. காலையில 5 மணிக்கு வாக்கிங் போனீங்கன்னா ஒரு கயிறை போட்டான்னு வச்சுக்கோ, குறுக்க மிதிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் கஷ்டம். புரியுதா? ஏன்னா பாம்பு புத்து அங்க ஒரு அறிவு இருக்கணும். ஓகே, நடுவுல சுவாமிஜி வேற பாம்பு பாம்புன்னு சொல்லி இருந்தாரு. நம்ம வேற 4:30 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் வேற போயிட்டோம். நடந்ததுன்னா நிஜமாவே பாம்பு சொட்டிங்களா வரும். புரியுதா? பொய்யான பாம்பு. வெளிச்சத்திலேயே நமக்கு ஞானி. புரியுதா? அப்ப அங்க பாம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆதாரம் கிடையாது. புரியுதா? இருக்கிறது வஸ்து ஒரு வஸ்து தான். அப்போ இதுதான் முடிந்த முடிவு. கிருஷ்ணர் சொல்றது இந்த முடிந்த முடிவை சொல்றாரு. ஓகே, சோ இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்த கிருஷ்ணர் சொன்னத கம்பன் எப்படி சொல்றாரு? பியூட்டிஃபுல் தமிழ்ல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு, அலங்களில், அலங்கள்னா பாம்பு, இது மாலை, அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு, அரவுனா பாம்பு.
என பூதமைந்தும், பூதமைந்தும் என்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடற்ற வீக்கம். வேறுபாடற்ற வீக்கம். இந்த பஞ்சபூதமும் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படின்னா கலங்குவது எவரை கண்டால், கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கை வில்லேந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். இன்னொன்னு சொல்ற, கம்பன் சொன்ன, அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கையில் வில்லேந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். சோ அலங்கல்னா பூமாலை, அரவுனா பாம்பு. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு. எப்படி பூமாலையில பொய்யான பாம்பு தோன்றதோ அது போல இந்த பிரபஞ்சம் இருக்க பஞ்சபூதம் அது உண்மை மாறி தோன்றது. ஆனா யாரை கண்டால் அது போகும்? கையில் வில்லேந்தி ராமச்சந்திர மூர்த்தியை கண்டால் இந்த பிரபஞ்ச மாயை நம்ம விட்டு போய்விடும். அப்படி கம்பன் பண்ற. ஓகே, கம்பன் எவ்வளவு பெரிய ஆளு. ஓகே, அவர் நம்மாழ்வாரை பத்தி சடகோபர அந்தாதி பாடிருக்காரு. சடகோபர அந்தாதி அப்படி பாடின ஒரு வைஷ்ணவர் அத்வைதத்தை இங்க சொல்றார் கம்பராமாயணத்தில். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அதனால பூர்ணமதஹா பூர்ணமிதம், அங்க இருப்பதும் பூர்ணம், இங்கே இருப்பதும் பூர்ணம்னா இந்த பூர்ணத்திலிருந்து வந்த பிரபஞ்சம் என்பது கிரியேஷன் கிடையாது, டிரான்ஸ்பர்மேஷன் கிடையாது. அது ஒன்லி அப்பியரன்ஸ், தோற்றம். ஓகே, அப்ப இந்த உலகம் இருக்கிறது, எனக்கு இருக்கிற மாமியார் மாமனார் சம்பந்தி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்து வீடு இதெல்லாம் நம்ம சத்தியத்துவம் கொடுக்கறதுனால அவங்களுடைய பிஹேவியர்ஸ் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இப்ப இந்த கிளாஸ் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பிரபஞ்சம் முழுக்க அது என்னது? உண்மை போல தெரியுது, உண்மை இல்ல. முயல் கொம்பு மாதிரி அசத், அத்தியந்த அசத்தும் கிடையாது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கிறது, ஆனா சத்தியம் கிடையாது. அதுக்கு பேரு மித்தியான்னு பேரு. அது இருக்கிற மாதிரி இருக்கு, சன்ரைஸ் மாதிரி இருக்கு. அது வானவில் மாதிரி இருக்கிறது, காணல் நீர் மாதிரி இருக்கிறது, மிராஜ் வாட்டர். உண்மையிலேயே இல்ல. அது போல யாருடைய சொற்களும் என்ன பாதிக்காது. இதுதான் இந்த ஞானத்தோட விஷயம். அப்போ பிரம்மம் தான் பூர்ணம். அந்த பிரம்மம் பூர்ணம்னு தெரிஞ்சுடுத்துனா, அத்வைதம் தெரிஞ்சுடுத்துனா நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த பூமாலையில இருக்க பாம்பு சேர்ந்துத, அப்போ பூமாலையில எடை கூடுச்சா? பாம்புன்னு பார்த்த உடனே பூமாலை பிளஸ் பாம்பு, அதுல வெயிட் கூடுச்சா? கிடையாது. சரி, ஞானம் வந்த பிறகு பூமாலை மைனஸ் பாம்பு, அந்த பூமாலையில மாலையில ஏதாவது வெயிட் குறைஞ்சுதா? வெயிட் கூடவும் இல்லை, வெயிட் குறையவும் இல்லை. அது மைனஸ் கிடையாது, பிளஸ் கிடையாது. இருக்கிறது அத்வைதம் மாத்திரம்தான் இருக்கிறது. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு அப்படின்றாரு. எப்படி இந்த பிரம்மத்துல கூட்டினாலும் பிரம்மன், இந்த பிரம்மத்திலிருந்து மைனஸ் பண்ணினாலும் பிரம்மன், அது போல டிவைடு பண்ணாலும் பிரம்மன் தான், மல்டிப்ளை பண்ணினாலும் பிரம்மன் தான். இது ஒரு மஜா. முன்னாடி குழப்பினது சொன்னேன். இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இதெல்லாம் போடுவால மசாலாலாம், அந்த மாதிரி இது என்னன்னா, இது ஒண்ணு சத்தியம்லாம் இல்ல, சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப வகுத்தல், வகுத்தல் என்ன? டிவைட். டிவைட் பண்றதுன்னா என்ன? ஒரு நம்பரை இன்னொரு நம்பர்னால டிவைட் பண்ணும், வகுக்கணும். வகுத்துட்டோன்னா அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு பேரு தமிழ்ல ஈவு, இங்கிலீஷ்ல ஓகே. இப்ப வகுக்கிறது, வகுக்கப்படுகின்ற எண், வகுக்கப்படும் எண், அது புரியாதோ? எதனால எதை வகுப்போம்? பெரிய நம்பர்னால, பெரிய நம்பரை சின்ன நம்பர்னால வகுப்போம், ஜெனரல். ஓகே, அதுல இருந்து டிவைட் பண்ண நம்பர் கிடைக்கும். கரெக்டா? இப்ப உதாரணம் சொன்னா புரியும். 16/16 is equal to 1. கரெக்டா? 16/8 is equal to 2. 16/5
4. 16 by 1. 16. Okay, this divide. Suppose 16 by 0. Infinite. And the infinite பேரு அனந்தம். அனந்தம்னு பேரு. அனந்தம்னா infinite. ஓகே, எந்த நம்பர்னாலையும் பூஜ்ஜியத்தினால வகுத்தா, சூன்யத்தினால வகுத்தா, அதிலிருந்து வர்றது infinite. ஓகே, therefore 1 by 0 is equal to அனந்தம். சொல்லலாம் இல்லையா? 1 by 0 is equal to அனந்தம். அனந்தம்னா infinite. ஓகே, அனந்தம். 2 by 0 is equal to அனந்தம். 3 by 0 is equal to அனந்தம். ஓகே, சப்போஸ் கோடியை பூஜ்ஜியத்தினால வகுத்தா என்ன ஆகும்? அனந்தம். எவ்வளவு நம்பர் போட்டாலும் அனந்தம் தான். நெக்ஸ்ட், இப்போ அதையே இந்த வகுக்கிற எண்ண எது ஆன்சர் வந்திருக்கோ அதையும் மல்டிப்ளை பண்ணின்னு வச்சுக்கோ, அதுல இருந்து நம்ம மேல இருக்கிற நம்பர் கிடைச்சிடும். உதாரணம் சொன்ன தெரியும் உங்களுக்கு. இது ரூல், மேத்ஸ் ரூல். என்ன? 16 by 2 is equal to 8. கரெக்டா? 16 by 2 is equal to 8. 8 into 2 16. கரெக்டா? முன்னாடி தமிழ்ல சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்காது. அதனால இது படி நாம என்ன பண்ணோம்னா, இதுல எல்லாமே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ஒன்னு போட்டு வச்சிருக்கோம். 1 by 0 is equal to அனந்தம், infinite. 2 by 0 is equal to அனந்தம். 3 by 0 is equal to அனந்தம். இப்ப என்ன பண்ணணும்? சோ பூஜ்ஜியத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கோம், மாயா. ஏன் மாயா பூஜ்யம்? சூன்யம். ஏன்? அது டெபினிஷன் அப்படி இருக்கு. ய மா ச மாயா. எது ஒன்று இல்லையோ அதுக்கு பேரு மாயா. புரியுதா? அதனால அது பூஜ்யம், சூன்யம். therefore பிரம்மம் இன்டு மாயா இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம். இது வரைக்கும் பேசினது புரியலன்னா பரவாயில்ல, இப்ப புரியணும். இப்போ பிரம்மம் இன்டு மாயா இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம், தி யூனிவர்ஸ். ஓகே, therefore சோ அடுத்த பாயிண்ட் அனந்தம் இன்டு 0 1. எப்படி கிடைச்சது? 1 by 0 is equal to அனந்தம். therefore அனந்தம் into 1 is equal to 1. okay, அனந்தம் into 0 1, அனந்தம் into 0 2, அனந்தம் into 0 3. okay, அப்போ ஒரே அனந்தம் இன்ஃபினிட் பிரம்மன் பூஜ்ஜியத்தை எத்தனை பெருக்கினாலும் அதுல இருந்து வர்றது ஒரே நம்பர் தான். நீ 10 கோடி போட்டாலும் சேம் நம்பர். ஓகே, இதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இல்ல 3 விஷயம் இருக்கிறது. என்ன 3 விஷயம் இருக்கிறது? அனந்தம் ஒன்னு இருக்கு, பிரபஞ்சம் ஒன்னு இருக்கிறது, அப்புறம் பூஜ்யம் ஒன்னு இருக்கிறது. புரியுதா? இன்ஃபினிட் ஒன்னு இருக்கிறது, 0 ஒன்னு இருக்கிறது, அப்புறம் பிரபஞ்சம். ஓகே, இந்த இன்ஃபினிட்டுக்கு பேரு பிரம்மன், அனந்தம். இந்த அனந்தம் பிரம்மன் தான் சத்தியம்னு சொல்றது அத்வைதம். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, இந்த பிரபஞ்சம் இன்ஃபினிட் வருது, நிறைய வந்துட்டே இருக்கிறது, அந்த விரிவா வந்திருக்கிறத அது பிரபஞ்சத்தையே சத்தியம் சொல்றது துவைத்தம். இந்த பிரபஞ்சமும் கிடையாது, பிரம்மனும் கிடையாது, பூஜ்யம் தான் சத்தியம் அப்படி சொல்றவா பௌத்தா. ஓகே, சரியா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்றோம்? பிரம்மம் சத்தியம்ன்றது அத்வைத்தம், பிரபஞ்சம் சத்தியம் சொல்றது துவைத்தம், ரெண்டுமே இல்ல சூன்யம் சொல்றது பௌத்தம். அடுத்த பாயிண்ட் இதுல இருந்து, இது எக்ஸ்ட்ரா மூளைக்கு தான், ஒரு பெரிய வேலை இல்ல. அப்ப நெக்ஸ்ட் ஃபைனல் என்ன? பிரம்மம் இன்டு மாயா இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம். ஓகே, அத்வைதம் இன்டு 0, 0 என்ன? பூஜ்யம், பூஜ்யம்னா மாயா. அத்வைதம் இன்டு பௌத்தம், அத்வைதம் இன்டு பௌத்தம், சூன்யம்னா பௌத்தம். ஓகே, அத்வைதம் இன்டு பௌத்தம் இஸ் ஈக்குவல் டு துவைத்தம்.
கரெக்ட்? ஓகே, தனியா உட்கார்ந்து போட்டுக்கோங்க சும்மா. ஓகே, இல்லைன்னா துவைத்தம் டிவைடட் பௌத்தம் அத்வைதம். ஓகே, இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஜாக்காக, இதுல தாற்பயம் இல்லை, சும்மா சின்னவங்க நிறைய பேர் இருக்கீங்களே அவங்களுக்கு இது ஹோம்ஒர்க்காக. இதெல்லாம் கருத்து இல்லை. இப்ப என்ன கருத்துன்னா, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். சுவாமிஜி காலையில இருந்து என்னென்னமோ சொல்லிட்டீங்களே, இப்ப நாங்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு புலப்படுற மாதிரி 2 விஷயம் சொல்லி முடிங்க. அப்படி கேட்கறது புரியுது. அத்வைத்தம் தான் ஆனந்தம். எப்ப ஒன்றா பார்க்கிறோமோ அங்க சந்தோஷம் இருக்கு. இதுல சந்தேகம். அபேதம் சாந்தம், பேதம் துக்கம், டிவிஷன் தான் துக்கம். அப்ப டிவிஷன்லெஸ் இருக்க அந்த அத்வைத்த நிலை நம்ம உறக்கத்துல தெரியணும். அதையே எனக்கு அறிவா புறப்படும். இதுதான் விஷயம். இந்த விஷயத்துக்கு வரத்துக்கு நமக்கு தடையா இருக்கிறது, அப்சர்க்கலா இருக்கிறது எது எது சொல்றேன்? டிசையர்ஸ் இருக்கு. ஆசை அடங்க அடங்க மனசு அடங்கும். மனசு அடங்க அடங்க நமக்கு அந்த மாயா பிரபஞ்சம் நம்ம விட்டு விலகி போகும். அப்போ உள்ளது உள்ளபடி தெரியும். புரியுறதா? அப்போ இந்த பிரபஞ்ச கண்ணாடி இருக்க, இந்த கண்ணாடியில பிரதிபலிக்கணும்னா 2 விஷயம் இருக்கணும். அந்த கண்ணாடி ஆடிண்டே இருந்ததுன்னா பார்க்கிற பொருள்லாம் அந்த கண்ணாடிக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த ரூபத்தை, யதார்த்த ரூபத்தை பார்க்க முடியாது. அந்த கண்ணாடியில அழுக்கு வேற இருக்குன்னு வச்சுக்கோ. அழுக்கு உள்ள கண்ணாடி ஆடிண்டே இருந்துன்னு வச்சுக்கோ. வெளியில இருக்கிற பொருள், உள்ள பொருள், யதார்த்தமான பொருள் எப்படி தெரியும்? அகோரமா இருக்கும். புரியுறதா? அப்போ இந்த மனசு என்ற கண்ணாடி இருக்க 2 விஷயம் இருக்கிறது. ஆடிண்டே இருக்கிறது, அழுக்கும் இருக்கு. அசுத்தி இருக்கிறது, ராகத்வேஷம். அதோட நமக்கு அழுக்கும் இருக்கிறது, ஆடிண்டே இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது மனசு. ஆசைனால சஞ்சலம் அதிகமா இருக்கிறது. இது 2 இருக்கிறது. சோ 2 நீக்கிட்டா மனசு ஆடாம அசுத்தம் இல்லாம இருந்துனா அந்த மனச இந்த அத்வைத்தத்தினால நம்ம கிரகிச்சுக்க முடியும். புரியுதா? அது அரூபம், அஸ்பர்ஷம், அப்படிப்பட்டதை கூட எங்க நான் தெரிஞ்சுப்பேன்? தானே கேள்வி. ஓகே, எங்க ஒரு இடத்துல தெரிஞ்சாகணுமே. அது எங்க தெரியும்னா, சுத்தமான ரிஷிகள் போன்ற மனசு எது இருக்கிறதோ அந்த மனசுல தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இது புரிஞ்சுதா? இது ஏன் நமக்கு அத்வைத பரம்பொருள் எல்லாமே ஈஸ்வரனா இருக்கிறது பரம்பொருள் ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கிறது. எல்லாமே ஈஸ்வரன் தான், பகவானை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா நமக்கு பகவானை தவிர மீது எல்லாம் தெரியுது. சுவரா தெரியுது, சோபா செட் தெரியுது, எனக்கு தெரிஞ்ச ஆளு தெரியுது, எனக்கு பிடிச்சால தெரியுது, பிடிக்காது, எல்லாம் தெய்வமா தெரியுது. தெய்வத்தை தவிர மீதெல்லாம் தெரியும். ஆனா இருக்கிறது தெய்வத்தை தவிர வேற எதுவும் இல்லை, எல்லாமே பகவான் தான் இருக்கிறது. அப்ப என்னுடைய மனசு ஆடிண்டு இருக்கிறது, அசுத்தமா இருக்கிறது பகவான் தான். அந்த பகவானை தெரிஞ்சிக்க முடியல. சரி, இப்ப பைத்தியம் வச்சுக்கோ. பைத்தியம் இல்ல, பைத்தியம் இப்படி சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் மென்டலி ரிட்டார்டர் சொல்லணும். பைத்தியம் சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மென்டலி ரிட்டார்டர் பர்சன்ஸ்க்கு சேலஞ்ச் பர்சன் சொல்லணும். நம்ம கூட சேலஞ்சிங் பர்சன். ஓகே, அவ கிட்ட ஒரு தடியை கொடுத்து, இப்படி ஸ்தூலமா இருக்கிற தடியை கொடுத்து 15 நிமிஷம் இப்படி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா பிடிச்சுக்க முடியும். ஒரு தடிய இப்படியே பிடிச்சுட்டு இருக்கிறோம் 15 நிமிஷம், ஆடா கூடாது, அசைக்கூடாது, சரியா? அப்படின்னா முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாம இப்படி பிடிச்சோம் 15 நிமிஷம், எப்படியா பல்ல கடிச்சுன்னு இப்படி 15 நிமிஷம் பிடிச்சிடுவோம் ஆடாம. இப்போ அதே மாதிரி ஸ்தூலமா ஒரு தடியை பிடிச்சுக்கிறிய பகவான ஒரு 15 நிமிஷம் வேற எந்த எண்ணம் வரக்கூடாது. 15 நிமிஷம் பகவான் தான் வரணும், பகவான் தான் வரணும். யோசிச்சு பாருங்க, 15 நிமிஷம் முடியும். ஆனா நாம சேலஞ்ச் பர்சன் சொல்றோம், மகான்கள் நம்மளை பார்த்து சேலஞ்ச் பர்சன். ஒரு 15 நிமிஷம் நாம எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு ஒரே எண்ணம், அந்த
சங்கு சக்கரதாரி பெருமாளே வரணும் அப்படின்னா வந்துருமா? இவன் ஜபம் பண்றதுக்குள்ள ஆபீஸ்ல போறது எல்லா பிளானும் பண்ணிடுவான். நிறைய பேருக்கு ஜபம் பண்ணும்போது தான் ஆல் த பிளான் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும். அப்படிலாம் இல்ல சுவாமி அப்படி சொல்றவங்க ஜபமே பண்ணலன்னு அர்த்தம். அது இன்னும் மோசம். புரியுதா? அதனால பகவான நாம மனசுல இருத்தி பழகும். ஓகே, அந்த மனசுல இருத்தி இருத்தி பகவானுக்கு அதிகமான நேரம் அந்த காரணத்துல கொடுக்கணும். இப்ப எப்படி இருக்கிறது, நம்ம இப்ப இது ஆஞ்சநேயர் மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்தை கிழிச்சா பிளட் வருதுன்னு சொல்லக்கூடாது. காதுல வேணா வரலாம். அங்க சீதா வருப்பா, ராம் லக்ஷ்மண் துளசிதாஸ் அந்த இது கடைசியில சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. அந்த என்ன ஸ்லோகம் துளசிதாஸ் அவருக்கு பியூட்டிஃபுல்லா துளசிதாசர் எப்படி இருக்குன்னா அனுமானையும் சேர்த்து போட்டுட்டாரு. அனுமானையும் ஹிருதயத்துல வச்சு அனுமானுடைய ஹிருதயத்துல ராம் லக்ஷ்மண் சீதா, அது பெரிய விஷயம். ஓகே, துளசிதாஸ் அனுமானையும் சேர்த்துட்டாரு. அது மாதிரி நம்முடைய ஹிருதயத்துல பிறந்தா நமக்கு பிடிக்காத ஆள் தான் முதல்ல வந்து நிற்பான். அப்ப இந்த மனசை நாம ரெண்டு விஷயம் பண்ண வேண்டும். ஒன்னு டைரக்ட் ஆக்ஷன், இன்னொன்னு இன்டைரக்ட் ஆக்ஷன். மனசை பிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஆக்ஷன், இன்டைரக்ட் ஆக்ஷன். இன்டைரக்ட் ஆக்ஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் செய்யறத நம்ம கர்மத்தெல்லாம் பகவானுடைய கர்மமா செய்யணும், ஈஸ்வர காரியமா செய்யணும். நான் பண்றேன் அப்படின்னு பண்ணப்படாது. ஓகே, இங்க நம்ம இந்து மதம் என்ன பண்ணினா, ஓகே இன்னைக்கு 25 பேருக்கு சமைச்சிருக்கா காலம்பரை, புரியுதா? 25 பேருக்கு சமைக்கணும்னு அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா ஒண்ணு பண்ணினா, சாயந்தரம் சுவாமிஜி எல்லாருக்கும் கரெக்டா வரணும், சரியா வரணும், சுவாமி சொல்லுங்க ஓம்னு சொன்னோம், புரியுதா? அதுதான் இறைவனை அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யணும். நான் பண்ணிடுவேன் 25 பேருக்கு சொன்ன இட்லி சொதப்பிருக்கும், புரியுதா? எல்லாம் இழிச்சு அப்படி ஒரு இழிப்பு வந்துடும், புரியுதா? அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டு காரியம் சுவாமி காரியமா பண்ணுவான். நான் தான் பண்றேன்னு சொன்னா ரசத்துல கோட்டை விட்டுருவோம். எல்லா காரியமும் பகவானுடைய காரியமும் ஈஸ்வர காரியமா பண்ணுவோம், புரியுறதா? இப்படி பழகிட்டோம்னா எல்லா இடத்திலையும் பகவானை கொண்டு வந்துடலாம், புரியுதா? அப்படி கொண்டு வந்து இதுக்கு பேரு கர்மயோகம்னு பேரு. கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யோகம் பண்றதுக்கு என்ன செய்யணும், பகவானை கொண்டு வரணும். பகவானை கொண்டு வந்துட்டா நீங்க யோகி. சாதாரண ஆசாமி நீங்க யோகி. செகண்ட் என்ன பண்ணோம், தினசரி ஒரு 10-20 நிமிஷம் 10-20 நிமிஷம் பண்ண போறோம், ரொம்ப இல்ல, உபாசனை பண்ணும். என்ன உபாசனை பண்ணும், சுவாமியை மனசுல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. ஏன் டிரைவர் நாராயணன் வரல? அப்பவே சொன்னேன், இவனை சேர்த்துக்காத சொன்னேன். இந்த வீட்டுல யார் என் பேச்ச கேட்கிறான்? லோக்கல் நாராயணன் வந்துருவான் திடீர்னு. ஓம் நமோ நாராயணன். வைகுந்த பெருமாள் வருவான். 108 நாராயண சொன்னது 2 நாராயண தான் வைகுந்த பெருமாள், மீதெல்லாம் லோக்கல், புரியறதா? அப்போ நாம ஜபம் பண்ணி சுவாமிய மனசுக்குள்ளர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர இந்த அசுத்தி மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதனால கோபாலகிருஷ்ண பாரதி அவர் என்ன சொல்றாரு, பக்தி பண்ணிண்டே போனா முக்தி வரும்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன், முக்தி வரைக்கும் பக்தி பண்ணிண்டே இருக்கணும்னு சொல்றேன், புரியுது? அதனால பகவானை விட்டுடவே கூடாது எந்த காரணம் ஒண்ணும். அதுல பகவான, அதனால நம்ம லைஃப் இன்னைக்கு சத் சங்கத்துக்கு வந்தவங்க எப்படி இருக்கணும்னா, இங்க இருந்து போகும்போது மத்தெல்லாம் சுவாமி என்னவோ சொன்னாரு புரியல என்ன போனோம், பரவாயில்ல, பிரேயர்ஃபுல் லைஃபா இருக்கணும், சியர்ஃபுல் லைஃபா இருக்கணும். ஓகே, நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், பிரேயர்ஃபுல் லைஃப் அண்ட் சியர்ஃபுல் லைஃப். சோ காலையில இருந்து வண்டி ஓட்டுறோமா, வண்டி எடுத்தோடனே நமஸ்காரம் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறோம். சாப்பாடு ஆரம்பிக்கிறோமா, அது ஆரம்பம். எவ்ரிதிங் எல்லாத்திலையும் காலையில எழுந்தோடனே சொல்லி கொடுத்திருக்கு. கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்தா,
பிரபாதே கரதர்ஷனம். கங்கே யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதின் குரு. எவ்ரிதிங் பிரேயர். பல்லு தேய்க்கிறது பிரேயர், சாப்பிடுறது பிரேயர். அதனால எல்லாமே பிரேயரா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, பகவானை கொண்டு வந்துட்டா அந்த அகங்காரம் மமக்காரம் இருக்க அது ரெடியூஸ் ஆயிடும். ஆசை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம். எல்லாமே பகவான் தானா, நீ எது ஆசைப்பட முடியும்? ஆசைப்படுறதும் அவன் தான், அதனுடைய விளைவை கொண்டு வரதும் அவன் தான். இப்படி கொண்டு வந்துட்டா மனசு அந்த ஆழ்வார்கள் நாயன்மார் மாதிரி பரம பவித்திரமாயிடும். அதுல இந்த இப்ப கேட்ட கிருஷ்ணன் சொன்னாங்க, அந்த நான் தான் எல்லாத்திலையும் இருக்கிறேன், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, நான் எதனிடம் இல்லை, அதுவும் எதுவும் இல்லை, இதெல்லாம் மாயா. ஒரு சிலர், எல்லாருக்கும் இது விளங்குவதில்லை, ஒரு சிலருக்கு மாத்திரம் விளங்கும். அந்த ஒரு சிலர் யாரு? நானாக முயற்சிப்பேன். அதுக்கு யார் முயற்சிப்பார்கள்? இதை யார் செய்கிறார்களோ ஒழுங்கா அந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது அசாவாதித்யோ பிரம்ம, அது புரியணும். அசாவாதித்யோ பிரம்மயோகம் அஸ்மி. அது ப்ரே பண்ணி சொல்லணும். ஸ்பீடு அப்படியே ஜெட், இங்க ஒரு சதாப்தி ஒண்ணு போகுமே, அந்த ஸ்பீடு அவனுக்கு தான் புரியுமோ. சில பேர் விஷ்ணு சகஸ்ரம் சொன்னா ஸ்பீட்ல சொல்லுவான், பெருமாளே அதிர்ந்து போயிடுவார். அதனால நிதானமா சொன்னோம். அதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கண்ணை மூடிண்டு சொல்லி பாருங்க, மகாசிரமம். கண்ணை மூடிண்டு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு தியானம். கண்ணை திறந்துட்டு சொன்னீங்கன்னா பாராயணம், பிரேயர் தான். இப்படி பண்ணினா நாம வந்த வேலையை முடிப்போம். ரமணர் சொல்ற மாதிரி வந்த வேலையை நம்ம நன்னா பிடிக்கிறதுக்கு முடியும். இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்து கேட்டதுக்கு இப்ப நம்ம இனி இதை முடிச்சு பூர்ணமத மந்திர சொல்லி அப்புறம் பூஜை. ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.